திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் திருஞான சம்பந்தரை இயற்றிய முதல் திருமுறையை நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்தக்கூடிய ஐயா அவர்கள் சிவனகம் அருளர் செய்ய அவர்களையும் வருக என்று வரவேற்று நாம் இனிதாக நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சித்திரம் வந்திருக்காங்க, திருப்பள்ளி வச்சு வந்திருக்காங்க ஐயா. சிவாய நம. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதனார், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனாருண் கபிலர், பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேர்க்கிறாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறை கண்ட அபயகுலசேகர ராசராஜ மாமன்னன் திருவடிகள் போற்றி போற்றி. அருந்தமிழ் திங்கள் செய்வ அருட்பெரும் பரிதி ஓங்கு, பெருங்கலை பொதியில் நுண்மை பேருணர் வருவி தூய, நறும்பல பண்பின் சோலை நயவுரை தென்றல் என்று, பொருந்துர பலரும் போற்றும் புனிதர் எம் ராமநாதர். திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார், அந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி, செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி, திருப்பெரும் துறை ஊரை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய், ஆறுமுதே பள்ளி எழுந்தருளாயே, அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்றைய முதல் திருமுறை முற்றுவதில் நேற்று வரை 75 பதிகங்கள் பாராயணம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு 76வது பதிகமாக திரு இளம்பயங்கோட்டூர் பண் குறிஞ்சி இரவு பண் 7 என்று சொல்லி 52 நாடிகளிலிருந்து 56.25 நாடி வரைக்கும் சிவ முகூர்த்தமாகிய மணி 3-4 நேரத்துல
அது மலகிரி ராகத்திலே பாடக்கூடிய பண்ணாக இது அமைந்திருக்கிறது. தலம் வந்து இளம்பையங்கோட்டூர் தொண்டை நாட்டினுடைய 13வது தலமாக திருவிற்கோலம் தாண்டி இந்த இடம் இருக்குதுன்னு சொல்றாங்க. பெருமான் வந்து சந்திரசேகரர், அம்பாள் வந்து கனக மூகாம்பிகை, கனக மூகாம்பிகை என்ற பெயரில் இருக்கிறது. இதற்குரிய பெரிய புராண பாடல் 1004. ஐயா சாம்பசிவையா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அங்குள்ள பிறபதியில் கரியார் கடல் வணங்கி பொங்கு புனல் பாலாற்றின் உடையில் வடபால் இறைவர் எங்கும் உரை பதிபணிவார் இளம்பயம் கோட்டூர் இறைஞ்சி செங்கன் விடை உகைத்தவரை திருப்பதிகம் பாடினார். சித்தம்பலம். பாலாற்றின் வடகரையிலே அமைந்துள்ள இளம்பயங்கோட்டூர் என்று இடம் சுட்டியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். வாழ்க. முதல் பாடல். மலையினார் பருப்பதம் துருத்தி மாற்பேறு மாசிலா சீர்மறை காடு நெய்த்தானம் நிலையினான் எனதுரை தனதுரையாக நீரணிந்தேருகந்தேரிய நிமலன் கலையினார் மடப்பிணை துணையோடும் தூயில காணலம் பெடை புல்கி கணமயிலாலும் இலையினார் பைம்பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் இயல் கொள்வதியல்பே இடையினார் பைம்பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்பே. இந்த பாட்டு எனதுரை தனதுரையாக. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, திருமுறை படிச்சா நாம் படிச்சேன்னா அது ஆணவத்தின் அடையாளம். நாம் படிக்கல. ஞானசம்பந்த பெருமான் எனக்காக இந்த படலை இந்த திருமுறை ஓதுகிறார். நாம வெறும் வாய் அசைக்கிறோம். அதற்காக நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டார். அதனாலே பெருமானுக்கு நன்றி சொல்லி தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வரோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சித்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலனூர் கைமாறே என்ற வகையிலே அந்த முற்றோல் அமைய வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா. அப்படி சொல்வதற்கு அடிப்படை காரணம் இந்த பதிகம்தான். இங்க அவர் என்ன சொல்றார்? ஞானசம்பந்த பெருமான் எனது உரை தனது உரையாக, பெருமானுடைய உரை என் உரையாக என் வாயிலாக அமைகிறது என்று ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடல் தோறும் சொல்கிற நல்ல இந்த பதிகம் இது. இதுல 2வது பாட்டு திருமலர் கொன்றை. ஐயா யார் பாடுறது? 2வது பாட்டு. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. பாடுங்கய்யா. சிவா. திருமலர் கொன்றையான் நின்றியூர் மேயான் தேவர்கள் தலைமகன் திருக்கழிப்பாலை நிருமலன் எனதுரை தனதுரையாக நீரணிந்தேருகந்து ஏரிய நிமலன் கருமலர் கமழ் சுனை நீல்மலர் குவலை கதிர்முலை இளையவர் மதிமுகத்துலவும் இருமலர் தன் பொய்கை இளம்பயம் கோட்டூர் இருக்கையாம் பேணியன் எழில் கொள்வது இயல்பே. இருமலர் தன் பொய்கை இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே. பெருமான் எந்தெந்த இடத்திலே இடம் கொண்டிருக்கிறான் என்றத இந்த பதிகத்துல சுட்டி காட்டுகிறார். அதனால அந்த முதல் பாட்டுல வந்து
பருப்பதம், துருத்தி, மார்பேறு, மறைக்காடு, நெய்த்தானம் முதலிய தடத்தை சுட்டினார். இந்த 2வது பாட்டுல அவர் நின்றியூர், திருக்கழிப்பாலை முதலிய தலங்களிலே நீர் ஏறுகந்தேறிய நிமலனா இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து 3வது பாட்டு பாலனாம் விருத்தனாம். பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டுவெம் கூற்றுதைத்து அடியவர் கருளும் காலனம் எனதுரை தனதுரையாக கனல் எரி அங்கையில் ஏந்திய கடவுள் நீலமாலர்ச்சுனை பண்டு பண் செய்ய நீர்மலர் குவளைகள் தாது விண்டோங்கும் ஏலனாரும் பொழில் இளம்பையங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்பே ஏலம் நாரும் பொழில் இளம்பையங்கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வதியல்பே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமான் பாலனாகவும் விருத்தனாகவும் எல்லா வடிவிலையும் அவன் இருக்கிற பல பசுபதியாகவும் இருக்கிறான் என்று சொன்ன 3வது பாடல். அடுத்து 4வது உளங்கொள்வார் உச்சியார். ஐயா சாம்பசிவம். உளங்கொள்வார் உச்சியார் கச்சி ஏகம்பன் ஒற்றியூர் ஊரையும் அண்ணாமலை அண்ணல் விளம்புவான் எனதுரை தனதுரையாக வெள்ள நீர் விரிசடை தாங்கிய விமலன் குளம்புற களை தூள மலைகளும் சிலம்ப கொழுங்கொடி எழுந்தெங்கும் ஓவிலங்கொள்ள இளம்பிறை தவள் பொலில் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே இளம்பிறை தவள் பொலில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையாய் பேணியன் எழில் கொள்வது இயல்பே. அப்ப உளங்கொள்வார் உச்சியார் என்பது திருச்சிவபுரம். அடுத்து கச்சி ஏகம்பம், திருவொற்றியூர், அண்ணாமலை முதலிய தலங்களில் எழுந்திருக்கிற பெருமான் என்று சொல்கிறார். அடுத்து 5வது பாட்டு தேனுமாய் அமுதமாய். செந்தமிழ் செல்வி அம்மா பணப்பாக்கத்திலிருந்து. தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய் தீயொடு நீருடன் வாயுவாம் தெரிய வானுமாயுனதுரை தனதுரையாக வரியரைக்கு அசைவுழி தருமைந்தன் காணமால் வேறுமுற கருவிரல் ஊகம் கடுவனோடுகளுங்கூர் கற்கடும் சாரல் ஏனமான் ஒளிதரோ இளம்பயம் கோட்டோர் இருக்கையால் தேனியன் எழில் கொள்வது இயல்பே ஏனமான் ஒளிதரோ இளம்பயம் கோட்டோர் இருக்கையால் தேனியன் எழில் கொள்வது இயல்பே. நன்றி. அவன் தேனுமாய் அமுதமாய் உள்ள தெய்வமாகிறான் என்கிற பாடல். அடுத்து 6வது மனமுலாம் அடியார்க்கு. 6வது பாட்டு இருக்கீங்களா? சிவாய நம. ஐயா பெரியவர் இருக்கீங்களா? சதானந்தன் ஐயா இருக்கீங்களா? சிற்றம்பலம். மனமுலாமடியவர்க்கு அருள் புரிகின்ற வயலால் பாலிதேரின் உன்பிலான் மற்றோர் தனமிலான் எனதுரை தனதுரையாக ஆஷடையிலமதி தாங்கிய தலைவன் குணமெல்லாம் அருவிகள் இருவி சேர்மூத்தோம் உன்னொடு மணி கோழி
ஈண்டி வந்தேங்கும் இனமெலாமாட கரையிலம் பயங்கோட்டூர் இருக்கையாய் பேணி என் எழில் கொள்வது இயல்பே. சிதம்பரம். அவன் எத்தனை கோயில் வேணாலும் இருக்கலாம், ஆனா எங்க இருந்தாலும் அவன் என்னுடைய மனசுல இல்லைன்னா அவன் எனக்கு பயன்பட மாட்டான். அதனால மனமெலாம் அடியார் அருள் புரிகின்ற, என்னுடைய மனதில் இருந்தால்தான் அவன் எனக்கு அருள் புரிவான் என்பதை யான் உணர முடியும். அவன் எல்லாருக்கும் அருள் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் நினைத்தார்க்கும் நினையாதார்க்கும் அருள் செய்கிறான். ஆனால் என் மனதிலே அவன் குடிகொண்ட என்ற உணர்வு இருந்தால்தான் அவன் அருள் புரிகிறான் என்ற உணர்வும் நமக்கு வரும் என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. வாழ்க. நீருளான் தீயுளான். ராஜா ராணியம்மா வாங்க. ராஜா ராணியம்மா வாங்க. சிவாயன். நீருளான் தீயுளான் அந்தரத்து உள்ளான் நினைப்பவர் மனத்து உளான் நித்தமாயேத்தும் ஊருளான் எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேறு உகந்து ஏறிய ஒருவன் பாருளார் பாடலோடு ஆடல் அறாத பன்முரஞ்சீரைவன் வண்டினம் பாடும் ஏருளார் பைம்பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையாய் பேணி எண்ணெழில் கொள்வது இயல்பே. அவன் மனதில் இருக்கான். எப்படி இருக்குது? நம்முடைய நினைப்பினாலே அவன் மனத்திலே இருக்கிறான். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். அதனால நினைப்பவர் மனத்துளான் என்று பாடுகிறார். அடுத்து 8வது பாட்டு. வேருளானாள் கடல் வரல் திரை இலங்கை வேந்தன தடங்கைகள் அடர்ந்தவன் உலகில் ஆருளாம் எனதுரை தனதுரையாக ஆகமொரவு அணிந்துள் தரும் மன்னல் வாருள நல்லன மாகளும் சார வாரணம் உழி தரும் மல்லல் அம் கணால் ஏருளான் மொழிலனி இளம்பையின் கோட்டு இருக்கையமீனி என் எழில் கொள்வது இயல்பே. இருக்கையை மேற்பேணி என் எழில் கொள்வது இயல்பே. என்று 8வது ராவணனுடைய பாடல். 9வது திருமால் பிரமன் கிளர்மழை தாங்கினான். பட்டமல்லம்மா வாங்க. கிளர்மழை தாங்கினான் நான் முகன் மூடையோன் கீழடி மேல் மூடி தேர்தலக்கில்லா உளமழையனதுரை தனதுரையாக வெள்ளழங்கிலங்கை ஏந்திய ஒருவன் வளமழையன கழை வளர் துணி சோர மாசுன மொழி தரு மணியணி மாலை இலை மழை தவழ் மொழி இளம்பயங்கோட்டூர் இருக்கையாய் பேணி என் எழில் கொள்வது இயல்பே. 9வது பாட்டு திருமாலும் பிரமனும். ராவணன் பாட்டு ஆணவத்தை அடக்குவதற்கு, திருமால் பிரமன் பாட்டு வினைகளை சுடுவதற்கு. 10வது மாயை இதனை உதறுவதற்கான 10வது பாட்டு உறிஞ்சன கூரை சாக்கியரும். பரமேஸ்வரம்மா வாங்க. பரமேஸ்வரம்மா வாங்க. சிவாயனமையா. உறிஞ்சன கூரைகள் உடம்பினராகி உழிதரு சமணரும் சாக்கிய பேய்கள் பெருஞ்செல்வன் எனதுரை தனதுரையாக பெய்பலிக்கு என்று உழல் பெரியவர் பெருமான் கருஞ்சுனை முல்லை
நன் பொன்னடை வேங்கை களிமுக வண்டோடு தேனின மூரலும் இருஞ்சுனை மல்கிய இளம்பயங்கோட்டூர் இருக்கையாய் பேணி என் எழில் கொள்வது இயல்பே. இருஞ்சுனை மல்கிய இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சித்தாந்த சைவ கொள்கையாகிய மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கோமான நிலையிலே அமைந்த இந்த ஞான சம்பந்தருடைய 8, 9, 10 பாடல்கள். 10வது பாடலே மாயைதனை உதர்வதற்கு வழியாக சமன் சாக்கியரை சொல்கிறார். 9வது பாட்டுல வினைகளை சுடுவதற்காக திருமாலும் பிரமனையும் காட்டுகிறார். 8வது பாட்டிலே நம்முடைய ஆண வணங்குவதற்காக ராவணனை காட்டுகிறார். இப்படி எல்லா பதிகங்களிலும் அவருடைய பாடல் அமைந்திருக்கும் என்று சேக்கிழார் பெருமான் எடுத்துக்காட முதல் தோளுடைய சிவன் பாட்டிலே அந்த செய்தியை எடுத்து காட்டுகிறார் அங்க பெரிய புராணத்துல. கடைசியா 11வது பாட்டு திருக்கடைப்பாப்ப பதிக பலன் கந்தனை மலிசோனை. முனுசாமி ஐயா வாங்க, பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா வாங்க. கந்தனை மலிகளை கடலொளியோதம் காணலங்கழிவல கழுமலமென்னும் நந்திய உரைபதி நான் மறை நாவன் நற்றமிழ்கின்றுனை ஞான சம்பந்த எந்த யார் வல்லனக இளம்பையும் கோட்டோ இசையோடு கூடிய 10 வல்லோர் போய் இசையோடு கூடிய 10 வல்லார் போய் வெந்துயர் கெடுகிட விண்ணவரோடும் வீடு பெற்று இம்மையின் வீடெளிதாமே. வெந்துயர் கெடுகிட விண்ணவரோடும் வீடு பெற்று இம்மையின் வீடெளிதாமே. அப்ப சித்தாந்த சைவ முறையிலே வெந்துயர்கட விண்ணவரோடும் வீடு பேறு எளிது. எப்போ எனதுரை தனதுரையாக என்று இப்ப நம்ம பாடுற பாட்டெல்லாம் பெருமான் நமக்காக நாயன்மார்கள் மூலமாக பாடுகிறார். பெருமான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் கருவியாக இருந்து வாயசைக்கிறோம். அதனாலே நம்மை கருவியாக பயன்படுத்திக் கொண்ட பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தானே அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரம்மல்லா இன்னருள் தந்தாய் ஆனிதற்கிலனோர் கைமாறு என்ற வகையில இந்த பதிகத்தை நாமெல்லாம் ஓதினால் வீடு பேரு இம்மையிலேயே எளிதாகும் என்பது பதிகப்பலன். இப்ப அடுத்த பிறவில வரும்ல இந்த வீடு பேரு இம்மையில் வீடு எளிதாகுமே அப்படின்னு சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து 77வது பதிகம் திரு அச்சிறுபாக்கம். இதுவும் குறிஞ்சிப்பண்ணிலே அமைந்திருக்கிறது. தொண்டை நாட்டினுடைய 20வது தலமாக சென்னை திருச்சி சாலையில மேல்மருவத்தூர் பக்கத்துல இருக்கிற தலம் அது. இங்கே பெருமான் சாட்சிநாதராகவும் அம்மா இளங்கிளி அம்மா இருக்கிறார். இதற்கான பெரிய புராண பாடல் 1133. ஆதி முதல் வரை வணங்கி ஆட்சி கொண்டார் என மொழியும் கோதில் திருப்பதி செய்கை குலாவிய பாடலில் போற்றி மாதவத்து முனிவருடன் வணங்கி மகிழ்ந்து இன்புற்று ஈதகற்றும் செய்கையினார் பின்னால் அங்கமர்ந்தருளி. இதுல பரிகந்தோறும் பெருமானை ஆட்சி கொண்டார் என்று பாடியிருக்கிறார். அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே என்று ஞானசம்பந்த பெருமான் 1600 ஆண்டுக்கு முன்ன 7ஆம் நூற்றாண்டுல பாடுறார். பாடல் தோறும் அது இருக்குது. அந்த பாட்டை கல்வெட்டுல வேற போட்டு வச்சிருக்காங்க.
ஆனா கோயில் பேரு சாட்சிநாதன் இருக்கும். இதான் இந்த வைதிகளை பண்ற கூத்து இருக்கட்டும். அதனால அதுல முதல் பாடல் பொன் திரண்டன்ன புரிசடை பூரள ஒரு கடல் பவள மோடல் நிறம் புரைய கொன்றிரண்டன்ன தோளுடை அகலம் கூலாய வெண்ணூலோடு கொழும் பொடி அணிவர் மென்திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாளையோர் பாகம பேணி அன்றிரண்டுருவம் ஆயம் அடிகள் அச்சிறு பக்கமது ஆட்சி கொண்டாரே. அன்றிரண்டுருவம் ஆயம் அடிகள் அச்சிறு பக்கமது ஆட்சி கொண்டாரே. அவன் ஒருவனல்ல இருவனாக இருக்கிறான். அன்று இரண்டு உருவம், தானும் தன் தையலுமாக சிவசக்தியாக அவன் இருக்கிறான். அதனால்தான் அம்பாள் பேரையும் சேர்த்து சொல்றது சாட்சிநாதர் என்றும் இளங்கிளையம். அவனை சாட்சிநாதன் அல்ல, அவன் ஆட்சி கொண்டான் என்று பெயர் என ஞானசம்பந்தருடைய வாக்கு. தேனின மெனிய 2வது பாட்டு. நன்றிங்க. செல்வம் அம்மா வரீங்களா? சென்னை செல்வம் அம்மா வரீங்களா? ரொம்ப மாறி இருக்குது. ஊர் பேர் எடுத்துக்கங்க. அச்சிறுபாக்கம்னு எடுத்துக்கங்க. அதுதான் ஊர் பேர் தான் பாத்துன்னு இருக்கேன். அந்த அடுத்து சில இடத்துல பொன்முறையில இருக்கும், சில இடத்துல தலைமுறையில இருக்கும். தலைமுறையில தான் அச்சிறுபாக்கம்னு எடுக்கணும். முதல் நாள் நிகழ்ச்சியை கேட்டு அடுத்தது என்ன பதிகன்னு சொல்லிட்டு நீங்க தான் குறிப்பிட்டு முன்னெச்சரிக்கை ஒரு பென்சில் எழுதி வச்சுக்கணும், பேப்பர் போட்டு வச்சுக்கணும். சரியா? சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். வாங்க பாலசுந்தரம் ஐயா வாங்க. நமச்சிவாய ஐயா. வாங்கம்மா. தேனினும் இனிய பாலன நேற்றார் தீங்கரும்பனைய தம் திருவடி தொழுவார். ஓனை எந்த உருக உவகையில் தருவார். பூச்சி ஓனை என் உருக உவகை தருவார். பூச்சி உவகைனா மகிழ்ச்சி. ஓனந்து உருக உவகை தருவார். உச்சி மேல் உரைபவர் ஒன்றலாதூரார். வானகம் இறந்து வையகம் வணங்க வலங்கொல நிற்பதோர் வடிவினர் உடையார். ஆணையின் உரிவை போத்தமடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே. ஆணையின் உரிவை போர்த்தையமடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. திருச்சிற்றம்பலம். ஆனை உரித்த பிரான் அவனுக்கு நயந்து உள்ளம் அல்ல, இந்த ஊனும் உருக வேண்டும். அப்படி ஊனும் உருகினால் அவன் உவகைகளாகிய மகிழ்ச்சியை தருவான். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடுன்னு பாரு. அந்த மெய்தான் அரும்புதல் தான் ஊன் உருகுதல் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில ஊன் உருகினால் உவகைகளை ஆகிய மகிழ்ச்சியை தருவான் என்று ஞானசம்பந்தர் பெருமான் வாக்கு. வாழ்க. அடுத்து 3வது பாடல் காரிருள் உருவ. காரிருள் உருவ மால்வரை புரைய பாலசுந்தரையா, நீங்க என்ன பண்ணுங்க, போனை வாய் பக்கத்துல வச்சுக்கோங்க, புத்தகத்தை கீழே வச்சுக்கோங்க. இப்ப படிங்க. காரிருள் உருவ மால்வரை புரைய கலிப்பினது உருவை கொண்டு அறிவை மேல் ஓடி நீருரு மகளை நிமிசடை தாங்கி நீரணிந்தேறு உகந்தெறிய நிமலர் பேரருளாளர் பிறவியல் சேர பிறையிலர் கொடிலர் பேய்குணம் சூழ பேய்கணம் சூழ ஆரிருள் மாலை ஆடும் இம்மடிகள் அச்சிறு பாக்கம் ஆட்சிய கொண்டாரி. ஆரிருள் மாலை ஆடும் எம்மடிகள்
சிறுபாக்கமது ஆட்சி கொண்டாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆறிருள் மாலை ஆடுமம் அடிகள் என்று சொல்லி பெருமான் நள்ளிருளில் நட்டம் பயிர்ந்தாடுநாதனாக இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து மைமலர் கோதை. அம்மா பிரேம் அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். கை மலர் கோதை மைமலர் மார்பினர் எனவும் மலை மகள் அவளோடு மறிவினர் எனவும் செம்மலர் பிறையும் சிறையணி புனலும் சென்னிமேல் உடையரும் சென்னிமேல் உரைவார் தம்மலர் அடியொன்று அடியவர் பரவர் தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழிழர் சேர அம்மலர் கொன்றை அணிந்த எம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே. அம்மலர் கொன்றை அணிந்த எம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. தம்மலரு ஒன்ற அடியவர் பரவும். நம்முடைய மனம் ஒன்றுமாறு ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று சொல்கிற போது அடைய பெருமானை ஒன்றிருந்து நினைத்தால் அவன் தமிழ் சொல்லும் வட சொல்லுமாக இருக்கிறான். அப்ப வட சொல் என்பது தவத்துக்குரிய மொழி. ஆனா அது அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இங்க சொல்ற ஞானசம்பந்தர் சொன்ன வட சொல் வேறு, அவங்க சொல்ற வட மொழி வேறு. அந்த வடமொழி என்பது தேவனை பாடுவது. இங்கே வட சொல் என்பது தவத்துக்குரிய சொல்லாக அமைவது. அந்த தமிழ் சொல்லும் வட சொல்லும். இந்த தமிழ் என்பது நம்முடைய செயல்பாட்டுக்காக வைத்திருக்கிறோம். வட சொல் என்பது தவத்துக்குரிய மொழியாக மனதிலே பெருமான் பேசுகிறான், வடக்கிலே இருந்து அவன் பேசுகிறான். அது வட சொல் என்று சொல்கிறது. ஆக இந்த வட சொல் என்பது அவங்க சமஸ்கிருதம்னு சொல்றாங்க. வடமொழி வேற வட சொல் வேற என்பதை நாம் உணர வேண்டும். வாழ்க. திருச்சிற்றம்பலம். வெண்ணிலா மதியம். பாட்டுங்களா? விண்ணுலாம் மதியம் சூடினர் எனவும் விரிசடை உள்ளது வெள்ள நீர் எனவும் பன்னுளாம் மறைகள் பாடினர் எனவும் பல புகழ் அல்லது பழியிலர் எனவும் என்னல்லாகாத இமையவன் நாளும் ஏத்த அரவங்களோடு எழில் பெற நின்ற அண்ணல்லான் ஓதியேறும் எம்மடிகள் அச்சிறப்பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அண்ணலான் ஓதியேறும் எம்மடிகள் அச்சிறப்பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அடையாளம். அதனாலே அதிலே அவன் ஏறி நம்மை ஆட்சி செய்கிறான் என்று. அடுத்து நீடிரும் சடைமேல். வாங்க சித்த. எட்டாவது பாட்டு. ஆறாவது பாட்டு. நன்றிங்கய்யா. சித்திரமா இருக்கீங்களா? வரீங்களா? சிற்றம்பலம். நீடிரும் சடை மேல் இளம்பிறை துலங்க நிழல் திகழ் மழுவோடு நீருமை பூசி தோடொரு காதினில் பெய்து வெய்தாய சுடலையில் ஆடுவர் தோளுடையாக காடரங்காக கங்குலும் பகலும் கழுதொடு பாரிடம் கை தொழுதேத்த ஆடரவாடும் எம் அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. ஆடரவாட ஆடும் எம் அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. ஆடரவு ஆடும் எம் அடிகள். அவன் தான் மட்டும் ஆடுவதில்லை, தன்னை சேர்ந்த அந்த பாம்பையும் ஆட வைக்கிறான். அதனால நம்மையும் அவன் ஆட்டுவான். அதுதான் அந்த பாட்டு. ஆட்டு வித்தால் ஒருவர் ஆடாதாரே, அடங்கு வித்தால் ஒருவர் அடங்காதாரே. வாழ்க. அடுத்து ஏறுமென்றோரி. வாங்க ராஜா ராணி அம்மா வாங்க.
ஏறும் ஒன்று ஏறி நீருமை பூசி இளங்கிளை அறிவையோடு ஒரு உடனாகி கூறும் ஒன்று அருளி கொன்றையம் தாரும் குளிர் இள மதியமும் கூயில மலரும் நாரும் மல்லிகையும் எருக்கொடு முறுக்கும் மகிழ வன்னியும் இவை நலம் பகர ஆறும் ஓர் சடைமேல் அணிந்தயம் அடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. நாறு மல்லிகை எருக்கு முதலிய மகிழமலர் வன்னி மலர் மலர் பல்வேறு மலர்களை அவன் அணிந்திருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க. கச்சி ஒள்வாளும் கச்சி ஒள்வாளும் கட்டிய உடையார் கதிர் முடி சுடர்விட கவரியும் குடையும் பெச்சுமாம் பிறப்பும் பெண் அணங்கியாய பிறை நுதலாவ தமை பெரியவர் பேனா பச்சமும் வலியும் கருதிய அரக்கன் பருவரை எடுத்த தின் தோள்களை அடர்வித்து அச்சம் அருளும் கொடுத்தும் அடிகள் அச்சிறப்பாக்கும் ஆட்சி கொண்டாரே. அச்சிறப்பாக்கும் அது ஆட்சி கொண்டாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பச்சம் என்ற ஆணவத்தினாலே திரிகிற போது அவனை அச்சம் கொண்டு ஆட்கொண்டார். அவனுடைய திருமுடியை தன்னுடைய திருவடிகளால் மிதித்து அச்சத்தை உண்டாக்கினார். பச்சம் என்பது ஆணவம், அச்சம் என்பது அவனை அடக்குதலுக்கு அடையாளமாக அச்சம் என்று சொல்கிறார். வாழ்க. நோற்றலரேனும் 9வது பாட்டு. செந்தமிழ் செல்வி அம்மாவாங்க பணப்பாக்கத்துல. நோற்றலரேனும் வேட்டலரேனுமோ நுகர்புகர் சாந்தமோடு ஏந்திய மாலை கூட்டலரேனும் இன்னவரிலும் ஈதலவாதோர் இயல்பினையுடையார் தோற்றலர் மாளும் நான் முகம் உடைய தோற்றலம் அடியோடு முடியுற தங்கள் ஆற்றலார் காணார் ஆயும் அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. ஆற்றலர் காணார் ஆயும் அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. ஆற்றலாற்கான ஆயம்மடிகள் யான் எனது என்று செருக்கோடு அந்த அந்த ஆற்றலிலே திகழ்ந்தால் பெருமானை காண இயலாது. அந்த சாக்கிய பே பணப்பாக்கத்து ஐயா பாடுங்கம்மா. ஐயா அவங்க மியூட் எடுத்து பயிற்சி செஞ்சாங்க, அந்த பயிற்சி அப்படியே வந்துருச்சு. பரவாயில்ல ஆர்வம் பாடுறாங்க. பாட்டு பணப்பாக்கத்து ஐயா. சிற்றம்பலம். பாது செய் சமனும் சாக்கிய பேய்கள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர் போதியும் கேட்டோம் உணர்வினையிலாதார் ஓதியும் கேட்டோம் உணர்வினையிலாதார் உள்கலாதாதோர் இயல்பினையுடையார் வேதமும் வேத நெறிகளுமாகி விமல வேடத்தோடு கமலமாமதி போல் விமல வேடத்தோடு கமலமாமதி போல் ஆதியும் ஈரும் ஆயம் அடிகள் ஆதியும் ஈரும் ஆயம் அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. திருச்சிற்றம்பலம்.
வேதமும் வேத நெறியும் என்பது, வேதம் என்பது அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்தை ஓதுகிற நெறி சிவநெறி. அதனாலே அஞ்செழுத்தும் அதற்கான சிவநெறியும் அதுவே நமக்கு ஆதியாகவும் அந்தமா இருக்க. நமக்கு ஆதி அஞ்செழுத்து அந்தமா இருப்பது சிவநெறி என்கிற சொல்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து 10வது பாட்டு, 11வது பாட்டு மைச்சரி குவளை. பட்டமலமா வாங்க. மைச்செறி கோவளை தவளவாய் நிறைய மதுமலர் பொய்கையில் புதுமலர் கிழிய பச்சிர வெறிவயல் வெறிகமழ் காழி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் கைச்சிறு மரியவன் கழலார் பேண கருத்துடை ஞான சம்பந்தன் தமிழ் கொண்ட சிறு பாக்க அடிகளை ஏத்து மண்புடை அடியவர் அருவினையிலரே. ஆசை என்பது வினையை நமக்கு சேர்க்கும், அன்பு என்பது ஆசை அந்த அறிவினையை நீக்கும். அதனாலே அந்த அன்பினாலே அடியவர் அறிவினையிலர் என்று சொல்றது யாரு? ஞான சம்பந்த பெருமான். அதனாலே ஞான சம்பந்தனுடைய தமிழ் கொண்டு அன்பு செய்ய வல்லார்க்கு அறிவினை இலை என்று பதிகப்பலர். வாழ்க. அடுத்து 78வது பதிகம் திரு இடைச்சுரம். இதுவும் குறிஞ்சி பண்ணிலே அமைந்தது. தொண்டை நாட்டினுடைய 27வது தலமாக செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூர் போற வழியில இப்ப திருவடி சோழன் அந்த ஊர் பேரை மாற்றி வச்சிட்டாங்க. அது திரு இடைச்சுரம். அங்கே ஞான சம்பந்த பெருமான் பாடிய அது அந்த வரிவளர் அவிரொளி என்ற பாடல். அந்த பாடலுக்கான பெரிய புராண பாடல் 1128. சாமசையா நன்றிங்கய்யா. இருந்த இடைச்சுரம் மேவும் இவர் வண்ணம் என்னே என்று அருந்தமிழின் திருப்பதிகத்து அலர் மாலை கொடு பரவி திருந்து மனம் கரைந்து உருக திருக்கடை காப்பு சாத்தி பெரும் தனி வாழ்வினை பெற்றார் பேருலகின் பேரானார். பெரும் தனி வாழ்வினை பெற்றார் பேருலகின் பேரானார். திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் திருமயிலாப்பூரை தொடர்ந்து திருவான்மியூர் வருகிறார். திருவான்மியூர்ல திரு இடைச்சுரம் அடுத்து திருக்குழக்குன்றம் போகிறார். அப்படி அந்த வரலாறு வரும். அந்த வகையில அவர் திரு இடைச்சுல இருந்து பாடிய பாடல் என்று நமக்கு அந்த இடம் சுட்டி விளக்குகிறார். இதுல முதல் பாட்டு வரி வளர் அவிரொளி அறவரை தாழ வார் சடை மூடி மீசை வளர் மதி சூடி பரி கரிவள தருகடல் கால்வல நேந்தி கனலெறியாடுவர் காடரங்காக பிரிவள தரிபொழில் இளமயிலால வெண்ணிற தருவிகள் துஞ்சன வீழும் எரிவளர் இனமணி புனமணி சாரல் இடைச்சுரமேவிய இவர் வனமென்னே எரிவளர் இனமணி புனமணி சாரல் இடைச்சுரமேவிய இவர் வனமென்னே. அந்த திரு இடைச்சதை போய் பார்த்தாரு. 4 பக்கமும் மலைகள் இருக்கும். மலைகளின் நடுவுல உள்ள இயற்கையான சூழல், அந்த இயற்கை சூழலை விவரிக்கிற பாடல் இது. வாழ்க வாழ்க. அடுத்து ஆற்றைய தேற்றின 2வது பாட்டு. வாங்க முனுசாமியா வாங்க. ஆற்றையும் ஏற்றதொரு அபிசடை உடையார் அழகினை அருளுவர் உலகளதறியார் கூற்றுயர் செகுப்பதோ கொடுமையை உடையர் நடுகிறலாடுவர் கொன்றையந்தாரார் சேற்றையின் மிளிர்வன கயலினவாலை செரு செய்ய போற்பன செம்முக மந்தி ஏற்றையொடு உழி தரும் எழுத்திக சாரர்
இடைச்சுரமேவிய இவர் வனம் என்னே. இயற்கை வளத்தினாலே அருவிகள் ஓடுகிற இடமாக அது இருந்தது. குற்றாலத்து அருவி மாதிரி அங்க அருவி ஓடுங்க ஞானசம்பந்தர் காலத்துல. அந்த இயற்கை அழகெல்லாம் கெடுத்து இப்ப அத சுத்தமான நகர்ப்புறமா மாத்திட்டார்கள். அதனால சேற்றுயர் மெளிர்வன கயலிளவாளை செருச்செய ஓற்பன செம்முகமந்தி என்று குரங்குகள் அதிகமா இருக்கும், அந்த ஆற்று அருவி நீரில கயலில மீன்கள் இருக்கும் என்றெல்லாம் சேக்கிழார் அந்த ஞானசம்பந்த பெருமான் இயற்கையை எண்ணி எண்ணி பாடிய பாடல். அந்த இயற்கையை கெடுத்து இப்ப அந்த ஊரையே செயற்கையா மாத்தி வச்சுக்கிறாங்க. வாழ்க. அடுத்து கானமும் சுடலையும். பரமேஸ்வரி அம்மா வாங்க. அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. கானமும் சுடலையும் கல்படு நிலனும் காதலர் தீது இலர் கனல் மழுவாளர் வானமும் நிலைமையும் இருமையுமானார் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவார் நாணமும் புகை ஒளி விரையொடு கமழ நளிர் பொழில் இளமைஞ்சை மன்னிய பாங்கர் ஏனமோ பிணையலும் எழில் திகழ் சாரல் இடை சுரமேவிய இவர் வனம் என்னே. ஏனமோ பிணையலும் எழில் திகழ் சாரல் இடை சுரமேவிய இவர் வனம் என்னே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஏனமும் பிணையலும் எழில் திகழ் சார் என்று அந்த அந்த மலைப்பாங்கு, அதனால அங்க பன்றி கூட்டங்கள் அதிகம், அங்கங்க பாம்புகள்லாம் ஓடும். அது மாதிரி இயற்கை சூழல் உயிரினங்கள் வாழ்கிற இடம் அதை சுத்தமான நகரமா மாத்தி அங்க ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஆக்கி அங்க பெரிய பெரிய கோயில்லாம் வேற கட்டிட்டாங்க. இப்ப அந்த இடைச்சொன்னார் எங்கிறார் யாருக்கும் தெரியாது. அங்க ஒரு பைரவர் கோயிலுக்குது, திருவடி சூலம்னு பேரை மாத்தி அதை பைரவர் கோயிலாக்கி பக்கத்துல ஒரு இந்த கோயில் ஒண்ணு கட்டி சுத்தமா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆக்கி அதை வியாபார தலமாக ஆக்கி விட்டார்கள். வாழ்க. கடமணி மடரினர் மார்பினர். ஐயா சாம்பசிவம் ஐயா. கடமணி மார்பினர் கடல் தனில் உறைவார் காதலர் தீதிலர் கனல் மழுவாளர் விடமணி மிடறினர் மெளிர்வதொராவர் வேறுமோர் சரிதையர் வேடமும் உடையர் வடமுலையலன கருங்குறுந்தேரி வாழையின் தீங்கனி வார்ந்து தினட்டும் இடைமுலை அறிவையர் எழில் திகழ் சாரல் இடை சுரமேவிய இவர் வனமென்னே. திருச்சிற்றம்பலம். நல்ல வளமான அருவிகள் ஓருகிடம், அதனால வாழை மரங்கள், அதுல காய்க்கிற அந்த வாழைப்பூ வாழை கனியிலிருந்து தேன்கள் சொரியும் என்று இயற்கை ரசித்த ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. கார் கொண்ட கடிகமள். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கார் கொண்ட கடிகமள் வெறிமலர் கொன்றை கனியர் வளர்மதி கதிர்விட கங்கை நீர் கொண்ட சடையினர் விடையுயர் கோடியர் நிழல் திகழ் மழுவினர் அழல் திகழ் நிறத்தர் சீர்கொண்ட மின் சிறை வண்டு பன் செய்யும் செழும்பு நல்லனையன செங்குலை வாழை ஏ கொண்ட பலவினோடெழில் திகழ் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வனமென்னே. வண்டு
வண்டு பண் செய்யும் வண்டுகள் பண்பாடுகிற இடமாக திகழ்கிறது என்று பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான். அடுத்து 6வது பாட்டு தோடனை குழையினர். பாலசுந்தர ஐயா வாங்க வாங்க பாலசுந்தரமா. பாலசுந்தர சொன்ன வெண்ணீட்டர் சுடலையின் நாடுவர் தோளுடையாக பீடுய செய்ததோர் பெருமையை உடையர் பேயுடன் நாடுவர் பெரியவர் பெருமான் கோடல்கள் ஒழுகுவ முழுகுவதுதும்பி புறவமும் மரபமும் மன்னிய பாங்கர் ஏடவள் புதுமலர் கடிமழல் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வனம் என்னே ஏடவள் புதுமலர் கடிகமழ் சாரல் இடைச்சுரம் மேவிய இவன் வனம் என்னே. நன்றி. குரவம் என்ற குராமரம், அரபம் என்கிற கடம்ப மரம், அப்படிலாம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அங்க அந்த மலைச்சாரில் இருந்தது. இப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இல்ல சரி. அப்புறம் கடல் மல்கு காலினர். நமச்சிவாய. கழல் மல்கு காலினர் மிவேலினர் நூலர் கவர்தலை அறவோடு கண்டியும் பூண்பர் ஆழல் மல்கும் எரியோடு மணிமழுவேந்தி ஆடுவர் பாடுவர் ஆரணங்குடையார் பொழில் மல்கு நீடிய அறவும் அறவ மன்னிய கவட்டிடை பூனர் கோயிலாலும் எழில் மல்கு சோலையில் வண்டிசை பாடும் இடைக்கரமேவிய இவர் வனம் என்ன எழில் மல்கு சோலையில் வண்டிசை பாடும் இடை சூரமேவிய இவர் வனம் என்ன. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆக அங்க புனர்குயில் ஆலை வண்டுகள் பாடு குயில்களும் வண்டுகளும் பண்பாடுகிற இடமாக இயற்கை சூழலாக திகழ்கின்ற இடம் என்று ஞான சம்பந்தர் பாடிய பதிகம் பாடல்கள். வாழ்க தேங்கமிழ் கொன்றை. 8வது பாட்டு பிரேமாமா. திருச்சிற்றம்பலம். தேன் கமழ் கொன்றை தேனமிழ் கொன்றையம் திருமலர் பூனைவார் திகழ்தரு சடைமிசை திங்களும் சூடி வீந்தவர் சுடலை வெண்ணீருமை பூசி வேறுமோர் சருதியர் வேடமும் உடையர் சாந்தமும் மகிழோடு முகில் பொதிந்தளம்பி தவழ்கண மணியோடு மிகு பளிங்கிடறி ஏந்து வெள்ளருவிகள் எழில் திகழ் சாரல் இடைச்சுரமேவிய இவர் வனம் எண்ணே ஏந்து வெள்ளே அருவிகள் எழில் திகழ் சாரல் இடைச்சுரமேவிய இவர் வனம் எண்ணே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருக்குற்றாலம் மாதிரி நம்முடைய செங்கல்பட்டு பகுதியில அருவிகள் ஓடுகிற இடமாக அந்த இடைச்சரம் இருந்திருக்கிறது. ஏந்துவள் அருவிகள் எழில் திகழ் சாரல் என்று ஞான சம்பந்த பெருமான் வாக்கினாலே பாடப்படும். இப்ப அந்த அருவிலாம் எங்க போச்சுன்னே தெரியாது. வாழ்க பலையில பலியிடு. 9வது பாட்டு வாங்க ராணி அம்மா ராஜாயா. பல இளம் இடுபலி கையில் ஒன்றேற்பர் பல புகழ் அல்லது பழியிலர் தாமும்
தலையிலங்கவீர் ஒளி நெடுமுடி அரக்கன் தடக்கைகள் அடர்த்தது ஓர் தன்மையை உடையர் மலையிலங்கருவிகள் மணமுழவு அதிர மழை தவழில பஞ்சை மல்கிய சாரல் இலை இலவங்கமும் ஏலமும் கமழும் இடைச்சுரம் மேவிய இவர் வனம் எண்ணே. மலை பகுதிகளில அந்த ஏல செடிகள் அதிகம், அதனால அது ஏலக்கால நிறைய கிடைக்குமா. அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் அந்த மலையில கிடைக்கிற இடமாக இயற்கை சூழல அமைந்த இடம் என்று பாடுகிறார் பெருமான். பெருமைகள் தருக்கியோர் பெருமைகள் தருக்கி ஒருபோதும் உருகின்ற பெருங்கடல் வண்ணமும் பிரானும் ஓரா அருமையும் அடி நிழல் பரவி நின்று ஏத்தும் அன்புடையடியவர்க்கு அணியவராவார் கருமை கொள்வடிவோடு சுனைவளம் கூவலை கயலினம் வயல் இளவனைகள் இரிய எருமைகள் படி தர இளமணலாலும் இறை சூரம் மேவிய இவர் வண்ணம் என்னே. இறை சூரம் மேவிய இவர் வண்ணம் ஏனே. திருச்சிற்றம்பலம். அந்த இயற்கை சூழலிலே இருந்தாலும் அந்த இயற்கையெல்லாம் இப்ப அழிச்சிட்டாங்க. ஆனாலும் அறுவரை அடிநிழல் பரவி நின்றேத்த அன்புடை அடியவர்க்கு அணியரும் ஆவர் என்று சொல்கிற வகையில, அன்பர்களுக்கு அவன் அணியனாயிருக்கிறான் என்று சொல்கிற வகையில இந்த ஊர்ல என்ன பெரிய சிறப்புன்னு கேட்டா, சிவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா மாலை 6 மணியை தொடங்கி காலை 6 மணி வரைக்கும் எவ்வளவு பேர் போனாலும் அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு போடுகிற இடமாக அது இன்றைக்கும் திகழ்கிறது. ஆனா யார் சாப்பாடு போடுறாங்க, யார் என்ன பண்ணான்னு தெரியவே தெரியாது. அங்க எந்த விதமான பத்திரிக்கை போடுறதில்ல, எதுவும் விளம்பரம் பண்றதில்ல, எதுவுமே பண்றதில்ல. யாரோ வருவாங்க, அவங்க பாட்டு சமைப்பாங்க, யாரோ வருவாங்க, அவங்க பாட்டு சாப்பிட்டு போவாங்க. அப்படி ஒரு அருமையான அன்பர்கள்லாம் கூடி பணி செய்கிற இடமாக அந்த சின்ன கோயில் தான் அது. ஆனா அங்க அவ்வளவு பெரிய சிறப்பு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எதனாலன்னு தெரியல. ஆனா யார் செய்யறாங்கன்னு யாருக்கு தெரியாது. யாரை கேட்டாலும் ஐயா அது பெருமானுடைய செயல்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்க அன்பர்கள் அதிகமாக இருக்கிற இடம், ஊர் பேர் தெரியாம பணி செய்கிற இடமாக அந்த இடம் திகழ்கிறது. இன்றைக்கும் ஞான சம்பந்தர் வாக்காலே அப்படி திகழ்கிறது. எதனாலன்னா அந்த அருமையரு அடிநிழல் பரவி நின்றேத்தும் அன்பருக்கு அடியவர் அணியருமாவர் என்ற 10வது பாட்டினாலே இந்த செயல் அமைந்திருக்கிறது என்று அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். வாழ்க. நம்ம மடைச்சுர அறிவன வாங்க பட்டமல்லம் வாங்க முடிச்சிரு. மடைச்சுர மறிவன வாழையும் கயலும் மருவிய வயல் தனில் வரு புனர்காழி சடை சுரத்துறைவதோர் பிறையுடையண்ணல் சரிதைகள் பரவி நின்று சம்பந்தன் புடை சுரத்தருவரை பூங்கமழ்ச்சாரர் புனர்மட நடையவர் உடையிடையார்த்த இடைச்சுரமேந்திய இசையொடு பாடலிவை சொலவல்லவர் பிணியிலர் தாமே. சிவாய் நம. திரு இடைச்சுரம் மலை சூழ்ந்த பகுதி. அதனால அந்த மலையும் மலை சூழ்ந்த இடமும் குறிஞ்சி நிலம்னு சொல்லுவாங்க. அந்த குறிஞ்சி நிலத்தில குறிஞ்சி பண்ணியாக இசையிலே பாடவல்ல இந்த பாடலை சொல்லவர்கள் பிணியிலர், உடற்பிணியும் உள்ளப்பிணியும் இல்லாத நிலையே என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமான் பிணியிலர் தாமே என்று பதிக பலன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இதோட மணி 10:20 போது இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்யலாம். ஐயா நடராஜன், நாளைக்கு நான் வெளியில போறேன். சரிங்க சார். சரிங்க ஐயா. சரிங்க. ஒரு திருமண நிகழ்ச்சி இருக்கு 2 நாளும். அதனால சாம செய்ய வச்சு கண்டிப்பாங்க ஐயா. அடியனுக்கு நாளைக்கு ஒரு
புதுமனை புகழாக்கு போறோங்க ஐயா. சரிங்க சரிங்க. இல்ல இறைவன் பாத்துக்குவாங்க ஐயா. சிவாயனம் சிவாயனம் ஐயா. 2 நாள் நான் கொஞ்சம் வெளியில போறதுன்னா காலங்காத்தால வெளியில போறேன். அதனால மாலை நிகழ்ச்சி வந்துருவேன். காலை நிகழ்ச்சிக்கு 2 நாள் லீவ் அப்ளை பண்றேன். ஆமா முகூர்த்த நாள் பாக்கலாங்க. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. லீவ் அப்ளிகேஷன் 11, 12 2 நாளைக்கு லீவ் அப்ளிகேஷன். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. சிவாயன் அன்பர்களுக்கு வணக்கம். இருக்காருங்க பாத்துக்குவாருங்க ஐயா. பாத்துக்குவாருங்க ஐயா. அடியேன் பாத்துக்குவோம் ஐயா. எம்பெருமான் இருக்கிறாரு. எம்பெருமான் இருக்காரு. இல்ல லீவ் அப்ளை பண்ணிட்டு உங்ககிட்ட சாங்ஷன் வாங்கிக்கிறேன். நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே நாம் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து அடியார் பெருமக்கூடிய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக அம்மா சித்ராமா இருக்கீங்களா? ஐயா பொன்னூசல் பாட சொல்றீங்களா? ஆமா ஐயா நான் பாட்டுங்களா? பாடுங்க சாமி பாடுங்க. பாடுங்க. பொன்னூசல். சீரார் பாவலங்கால் முத்தம் கயிறாக ஏயார் போற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறிய நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமோதின் அருள்தாள் இணை பாடி போரார் வேட்கண்மடவே பொன்னூசலாடாமோ திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல திருப்பள்ளி எழுச்சியும் முடிவுல பொன்னூசலம் பார்த்துக்கு காரணம் திருமுறை என்பது ஒரு கோயில். அந்த கோயில் உள்ளே நுழையும் போது நாம் பெருமான் இணைந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுதலும் முடித்த போது திருமுறை புத்தகத்தை முடி வைக்கும் போது பொன்னூசல் பாடி அந்த புத்தகத்துல வெளியில வருவதும் ஒரு மரபாக கொண்டிருக்கிறது நம்முடைய சைவ மரபு. அந்த வகையில தான் இது ஒரு சடங்கல்ல, உணர்வு பூர்வமாக செய்யப்படுகிற செயல். கோயிலை தரக்கத்துக்குன்னு யாத்திரை பத்துல நம்ம மணிவாசகர் பாடினார். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணிசேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியார் திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேருவோமே. யாத்திரை பத்துல வரும் இந்த பாட்டு. அதனால கோயிலை திறக்கும் போது அதற்கு பாடல் இது, பதிகம் திருப்பள்ளி எழுச்சி. அதே மாதிரி புத்தகத்தை திருக்கோயிலா திருமுறையா அந்த கோயில புத்தகத்தை மூடுகிற போது அந்த விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடையானடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒடுப்படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே புடையாய் உருகி போற்றுவோம் புயங்கனாழ்வான் புகழ்களையேன்னு அதுவும் யாத்திரை பத்துல வந்த பாட்டு. அதனால அந்த கதவு அடைப்பதற்காக பாடிய பாட்டு. அதுக்குதான் பொன்னூசல். வாழ்க வாழ்க. மிக்க மகிழ்ச்சிங்க. வாழ்த்து பாடுறதுக்கு அம்மா பணப்பாக்கத்துல செந்தமிழ் செல்லியம்மா மண்ணில் நல்லவளும் பாடுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கவிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதொரும் கழுமல வலநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தவே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தவே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அறிவு தந்தல் தனம் தருமா? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அந்தர் என்பவர்க்கே
கணம் தரும் பூங்குழலாளபிராமி கடை கண்களே. வாழ்க வாழ்க. ஆரியர் தொடர்ந்து சொல்லுமா. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானிதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மொழில் வளாது பெய்க, மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது இலை வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமிழ் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. மீண்டும் நன்றி 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 நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் அந்த இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எனது காலையில் நிகழ்ச்சிங்களா சாயந்தரம் நிகழ்ச்சிங்களா? இல்ல இல்ல அந்த சித்ராமா நிகழ்ச்சி. சித்ராமா சிவபெருமானே மறந்துட்டீங்களா? ஞாபகமா மறந்தீங்க. சிவசிவா ஐயா பணி அந்த நாயன்மார்கள் வந்திருக்காங்க சொன்ன உடனே ரிசீவ் பண்றதுக்கு போயிட்டேங்க ஐயா. சிவசிவா அது தேவைதான். தத்து மூதைகள் மூன்றும் தரல முத்து மோரல் முகத்த நராமையா சித்து முத்துதான் தாளிடை தேர் 63 பலபலன் போற்றோம். அந்த வாய்ப்பு கிடைக்காதுங்க ஐயா. அந்த வாய்ப்பு காஞ்சிபுரத்துல கூட நமக்கு கிடைக்காதுங்க ஐயா. ஏன்னா அவங்க அந்த அவங்க கையில இருக்கோம். நமக்கு வந்து எங்க வாட்ஸ்அப் எதுல பார்த்தேன் நானு. ஆனா அதை கவனிக்கல நானு. சரிங்க சரிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. வயது இல்லையா எனக்கு. நான் இப்ப எல்லாம் இருந்த இடத்துல இருந்தே இருந்து சொல்லுவேன். கண்மணிப்பா நான் இருந்த இடத்துல பணி செய்ய தொடங்கிட்டேன். வெளியில எல்லாம் போக. எனக்கும் அப்படிதாங்க வயசாயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாம் வீட்டுல இருந்தாங்க எல்லாமே. ஆமா நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. சில இடங்களை போடுது. நாளைக்கு ஒரு நண்பரோட திருமணம், மகனுக்கு திருமணம். நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து அடியார் பெருமக்கள் கண்டிப்பா 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 கண்டிப்பாங்க. மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து சிவபெருமானே சிவசிவா மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அனைவருக்கும். சரிங்க சரிங்க. பாத்துக்கோங்க ஐயா. நிறைய அன்பர்கள் இருக்கிறாங்க ஐயா. சிவாயனம் சிவாயனம். நன்றிங்க ஐயா. யாராலே நடக்கல. அது இறைவனால் நடக்குது. ஒருத்தரால் நடக்கல. அதனால நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா